வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி நாளைக்கு எபிசோட்ல ஈஸ்வரி ராதிகாட்ட நீ எதுக்காக கோபிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மாமா கூட சண்டை போடுறத கம்பேர் பண்றப்ப நான்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. ராதிகா இப்படி எதிர்த்து பேசுறத பார்த்து பாக்கியா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. வாயை திறந்தாலே உங்க பையன் போய் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்களை சொல்லணும், உங்களோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. என்னவே எதிர்த்து பேசுறியா, உனக்குலாம் எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஈஸ்வரிக்கு கோபம் வந்துருது. பாக்கியாவோட ஹோட்டல் இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு கோபி போயிட்டு வந்துட்டு நாங்க போகவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி நடிப்பாரு. ஏன் வாயை திறந்தாலே இப்படி பொய் பேசுறீங்க, நான் உங்களை பொய் பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லி ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க கோபிட்ட. உங்களெல்லாம் நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னே தெரியல அப்படின்னு சண்டை போடுறாங்க. இனியா கோபிட்ட இந்த மாதிரி ராதிகா சண்டை போடுறத பார்த்துட்டு வந்து ஈஸ்வரிட்ட சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி ராதிகாவை கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா ராதிகா ஈஸ்வரி மேலதான் தப்புன்னு பிளேட்டே திருப்பிடுறாங்க. கோபி இப்போ அவங்க வரப்போறாரு. கோபியை வச்சுட்டே ராதிகாவை திட்ட போறாங்க ஈஸ்வரி. ராதிகா என்கிட்ட சும்மா கேஷுவலா தாமா பேசிட்டு இருந்தா, சண்டைலாம் போடலாமா அப்படின்னு சமாளிக்க போறாரு கோபி. உடம்பு முடியாம நீங்க வந்து இருந்துட்டு இருக்கிற, உன்ட்ட எப்ப பார்த்தாலும் இவ சண்டை போட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி கோபப்பட போறாங்க. இனிமேல் இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்க. ராதிகா இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னா நானும் இருக்க மாட்டேமா அப்படின்னு கோபியுமே சொல்ல போறாரு. கோபி ராதிகா ரெண்டு பேரையுமே அந்த வீட்டை விட்டு ஈஸ்வரி அனுப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.